வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதிய கல்வியாண்டு துவங்கியதை முன்னிட்டு மாணவர்களின் சேவகர் வழக்கறிஞர் ஐயப்பன் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்க துவங்கியுள்ளார். புதிய கல்வியாண்டு துவங்கியதை முன்னிட்டு மாணவர்களின் சேவகர் வழக்கறிஞர் ஐயப்பன் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்க துவங்கியுள்ளார். புதிய கல்வியாண்டில் 7ஆம் ஆண்டு துவக்கமாக மாணவர்களின் சேவகரும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞருமான ஐயப்பன் கடந்த வருடம் தொடர்ந்து 200 நாட்களுக்கும் மேலாக ஏழை எளிய அரசு பள்ளி மாணவர்களுக்கும் பெற்றோர் அல்லாத அரசு பள்ளி மாணவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத அரசு பள்ளி மாணவர்களுக்கும் தொடர்ந்து கல்வி சார்ந்த உபகரணங்களான பேக், கைடு, புக், நோட், லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் போன்ற உபகரணங்களை வழங்கி மாணவ மாணவிகளின் மனதிலும் பொதுமக்கள் மத்தியிலும் நற்பெயரை சம்பாதித்துள்ளார். தற்பொழுதும் இந்த கல்வியாண்டை முன்னிட்டு இந்த வருடமும் ஏழை எளிய மாணவர்களுக்கும் பெற்றோரை இழந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கும் தொடர்ந்து வழங்க முடிவு செய்து நேற்று ஆரம்பித்துள்ளார். அதன்படி ஏழை எளிய அரசு பள்ளி மாணவர்களுக்கும் பெற்றோர் அல்லாத அரசு பள்ளி மாணவர்களுக்கும் பாதுகாப்பு அல்லாத அரசு பள்ளி மாணவர்களுக்கும் தொடர்ந்து கல்வி சார்ந்த உபகரணங்களான பேக், கைடு, புக், நோட் புக், லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் போன்ற உபகரணங்களை வழங்கி நேற்று துவங்கியுள்ளார். தற்பொழுது புதிய கல்வி ஆண்டு துவங்கியதால் அதனை முன்னிட்டு இந்த வருடமும் ஏழை எளிய மாணவர்களும் பெற்றோரை இழந்த அரசு பள்ளி மாணவர்களும் தன்னை அணுகுமாறு மாணவர்களை கேட்டுக்கொண்டார். மாணவர்கள் நன்கு படித்து வாழ்க்கையில் சாதனை படைக்குமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் தீய பழக்கங்கள் கற்றுக்கொள்ளக்கூடாது என்றும் அறிவுரை வழங்கினார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சவரி ராயலு வீதி மற்றும் சின்ன வாய்க்கால் வீதி இடைப்பட்ட பகுதியில் இன்று காலை பெய்த மழை காரணமாக பள்ளிவாசல் எதிர்ப்பகுதியில் மழைநீர் தேங்கி நின்றது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சவரி ராயலு வீதி மற்றும் சின்ன வாய்க்கால் வீதி இடைப்பட்ட பகுதியில் உள்ள பள்ளி வாசல் எதிர்ப்பகுதியில் பொதுப்பணித்துறை மூலம் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று முடிந்துள்ளது. இன்று காலை பெய்த மழை காரணமாக பள்ளிவாசல் எதிர்ப்பகுதியில் மழைநீர் தேங்கி நின்றது. அப்பகுதி மக்களிடம் இருந்து வந்த புகாரின் அடிப்படையில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் உடனடியாக மேற்கண்ட இடத்திற்கு விரைந்து நகராட்சி ஊழியர்களும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க அலுவலக சேவகர்களும் இணைந்து தேங்கி இருக்கும் மழைநீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன் மற்றும் நகராட்சி அதிகாரிகளும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களும் பலர் உடன் இருந்தனர். ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் முன்னாள் அமைச்சர் வல்சராஜ் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர், துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான வல்சராஜ் பிறந்தநாள் விழா ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை தலைவரும் ஊடக பிரிவு சேர்மனுமான RE சேகர் தலைமையில் பொதுக்குழு உறுப்பினர் பேரவை துணைத் தலைவருமான திரு வேங்கடம் முன்னிலையில் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தங்கத்தேர் இழுக்கப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பிறந்த நாள் கேக் வெட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா அண்ணா சாலை ஜெயின் கோவில் அருகே நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் MP, முன்னாள் முதல்வர் நாராயணசுவாமி, காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன் MLA, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, காங்கிரஸ் கட்சியின் மூர்த்த துணைத் தலைவர் தேவதாஸ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி விழாவை சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் பொது செயலாளர்கள் வழக்கறிஞர் சுவாமிநாதன், தனுசு, செயலாளர்கள் கோவிந்தராஜ், செந்தில்குமார், ராஜாராம், மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா, ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் தலைவர் அமுதரசன், காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு உறுப்பினர்கள் அசோகன், ரவிச்சந்திரன், தயாளன், பிரபு, ஐயப்பன், ஜெயலட்சுமி, முத்தமிழ், குணசுந்தரி, ரெஜினா, குணபூஷணம், சாந்தி, தேவி, ராணி, பிரேம்குமாரி, வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் கோவிந்தராஜ், ரமேஷ், வழக்கறிஞர் குமரன், மோகன், பன்னீர், உதயகுமார், தமிழ், அழகன், சிவபாரதி உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
தேசிய அறக்கட்டளை சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி மற்றும் பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி இணைந்து உலக ஆட்டிசம் தினத்தை கொண்டாட இணைந்தன. உலக ஆட்டிசம் தினத்தை முன்னிட்டு சிறப்பு குழந்தைகள் தொடர்பான அதிகாரமளித்தல் மற்றும் விழிப்புணர்வு என்ற தலைப்பில் உரை நிகழ்த்தப்பட்டது. சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி நடத்தும் சாரோன் சிறப்பு பள்ளி, தேசிய அறக்கட்டளை, பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி ஆகியவை இணைந்து உலக ஆட்டிசம் தினத்தில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தன. இந்த நிகழ்வில் சிறப்பு குழந்தைகள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்களுக்கு உரை நிகழ்த்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரியின் நிறுவனர் மற்றும் செயலாளர் மோகன் மற்றும் திருமதி சுகுணா பொருளாளர் ஆகியோர் தலைமை தாங்கினார்கள். சிறப்பு விருந்தினராக பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியின் பேராசிரியர் திருமதி ஷியாமலா, பேராசிரியர் ஆங்கிலத்துறை அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 2ஆம் தேதி அனைத்து சிறப்பு குழந்தைகள் மற்றும் ஆட்டிசம் மற்றும் குறைபாடு உள்ளவர்களின் பெற்றோர்களின் உரிமைகள், உள்ளடக்கம் மற்றும் நல் வாழ்விற்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் தேசிய அறக்கட்டளை வழங்கும் அனைத்து திட்டங்கள் குறித்தும் விரிவாக விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சாரோன் சிறப்பு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் ரம்யா, நான்சி, சீதா, ரமாதேவி, சரஸ்வதி, லூர்து மேரி, ராஜ்குமார், சின்னத்தம்பி, தன்னார்வலர் தொண்டர் சோபனா மோகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். உப்பளம் தொகுதி மக்கள் நலப்பணிகள் குறித்து அனிபால் கென்னடி எம்எல்ஏ நகராட்சி அதிகாரிகளிடம் தீவிர ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலும் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் மூலம் தொகுதியில் வேகமாக நடைபெறாமல் இருக்கக்கூடிய பணிகள் குறித்தும் நடக்க வேண்டிய பணிகள் குறித்தும் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ் மற்றும் இளநிலை பொறியாளர் சண்முகம் அவர்களிடம் ஆலோசனை நடத்தினார். அதிலும் குறிப்பாக சாலைகள் அமைக்க கோரி லதீப் வீதி, பாண்டியன் சந்து, அப்பாவு மேஸ்திரி வீதி, பொன்னியாக்குட்டி வீதி, வஉசி வீதி, மொராசன் வீதிகளை குறிப்பிட்டார். மேலும் நேதாஜி நகர் 3இல் உள்ள சமுதாய கூடத்தில் முதல் தளத்தில் பள்ளிக்கூடம், பிரான்சுவா தோப்பு மற்றும் ராசு உடையார் தோட்டம் கழிவறை, குபேர் மண்டபம் புறணமைப்பு, அறப்பணி அவ்வை தோட்டம் கல்யாண மண்டபம், ராசு உடையார் தோட்டத்தில் ரயில்வே நிலையம் வழியே செல்லும் வாய்க்கால் கட்டைகள் உப்பனாறு வரை அமைக்கும் பணி மற்றும் பூமி பூஜை செய்த ஜெயராம் செட்டியார் தோட்டம் மற்றும் நேதாஜி நகர் அழகர் சுவாமி வீதி சாலை பணிகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நகராட்சி அதிகாரிகளிடம் தீவிர ஆலோசனை நடத்தினார். மேலும் திப்ராயப்பேட்டை லசார் கோவில் வீதி, அந்தோனியர் கோவில் 3வது குறுக்கு தெரு சாலை அமைக்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டார். இவருடன் நகராட்சி பணி ஆய்வாளர் ரவிச்சந்திரன், கான்ட்ராக்டர் பிராங்க்லின், மாநில சிறுபான்மை அணி துணை அமைப்பாளர் நோயல், கிளை செயலாளர் ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். யாக்கோ ஃபவுண்டேஷன் மற்றும் ஸ்ரீ ராமானுஜர் இன்டலெக்ட் சர்வீஸ் இணைந்து நடத்திய 5 நாள் கடற்கரையை சுத்தம் படுத்தும் பணியில் தாகூர் கலைக்கல்லூரி மாணவர்கள் பங்கேற்று தூய்மை பணியை மேற்கொண்டனர். யாக்டோ ஃபவுண்டேஷன் மற்றும் ஸ்ரீ ராமானுஜர் இன்டலெக்ட் சர்வீஸ் இணைந்து புதுச்சேரி கடற்கரையை தூய்மைப்படுத்தும் விதமாக தாகூர் ஆர்ட்ஸ் கலை அறிவியல் கல்லூரி மாணவர்களை கொண்டு தூய்மைப்படுத்தும் பணியினை கடந்த மார்ச் 31ஆம் தேதி துவங்கியது. இந்த பணியினை யாக்டோ ஃபவுண்டேஷனின் மேலாண் இயக்குனர் சதீஷ்குமார் மற்றும் தாகூர் கலை கல்லூரி பேராசிரியர் தீபா ஆகியோர் துவக்கி வைத்தனர். இந்த தூய்மை பணியானது 5 நாட்கள் தொடர்ந்து காலை 6 மணியிலிருந்து 8 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 6
6 மணி வரை நடைபெற்றது. இந்த பணியின் மூலம் ஒவ்வொரு நாளைக்கும் 25 to 30 பைகளில் குப்பைகள் சேகரிக்கப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டன. இந்த பணியில் 30க்கும் மேற்பட்ட தாகூர் கலை கல்லூரி மாணவர்கள் பங்கேற்று தூய்மை பணியை மேற்கொண்டனர். கடற்கரை சாலை முதல் ஹார்பர் வரைக்கும் 1 கிலோமீட்டர் தொலைவில் கரையோரம் உள்ள அனைத்து குப்பைகளும் அகற்றப்பட்டன. இந்த பணியின் நிறைவு விழாவானது நேற்று நகராட்சி அலுவலகத்தில் இருந்து கிருஷ்ணமூர்த்தி ஜேஇ பங்கேற்று தூய்மைப்படுத்தும் பணியில் பங்கேற்ற மாணவர்களை ஊக்கப்படுத்தி இதேபோன்று பல சமூக பணிகளை தொடர்ந்து செய்ய வேண்டுமென வலியுறுத்தி நன்றி பாராட்டி தூய்மை பணியினை நிறைவு செய்தார். முன்னதாக அவருக்கு யாக்டோ ஃபவுண்டேஷன் நிர்வாகி பிரேம் ஆனந்த் பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பத்மினி நகர், பழனிசாமி நகர், பெருமாள்புரம் ஆகிய பகுதிகளில் சிமெண்ட் சாலை அமைத்துக் கொடுத்த எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏவிற்கு பொதுமக்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பத்மினி நகர், பழனிசாமி நகர், பெருமாள்புரம் ஆகிய பகுதிகளில் சாலை வசதியின்றி காணப்பட்டது. இதனையடுத்து அப்பகுதி மக்கள் எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏவிடம் சாலை அமைத்து தர வேண்டி கோரிக்கை விடுத்தனர். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சிவா முயற்சியில் சிமெண்ட் சாலை அமைத்து கொடுத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்தார். தொடர்ந்து பத்மினி நகர், பழனிசாமி நகர், பெருமாள்புரம் ஆகிய பகுதிகளில் இருந்து தலைவர் சுதர்சனம், செயலாளர் திருக்குமரேசன், முன்னாள் தலைவர் சுந்தர்ராசு, நிர்வாகிகள் இலுருதீன், சிவக்குமார், பொன்னியின் செல்வன், ஆறுமுகம், ராமச்சந்திரன், உதயசங்கர், நந்தகுமார் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் சிவாவிற்கு பொன்னாடை அணிவித்து நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். உறவையாறு ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் 5ஆம் நாள் திருவிழாவில் ஸ்ரீ கிருஷ்ணர், ஸ்ரீ அர்ஜுனர், ஸ்ரீ திரௌபதி அம்மன் வீர பாஞ்சாலி அவதாரத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் உருவையாறு கிராமம் அருள்மிகு பாப்பாத்தி அம்மாள் என்கின்ற ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் தீமிதி திருவிழா பிரம்மோற்சவத்தினை முன்னிட்டு கடந்த மாதம் 31ஆம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமி ஒவ்வொரு நாளும் சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா நடைபெற்று வருகின்றது. இதில் நேற்று 5ஆம் நாள் உபயதாரர் வேலு கவுண்டர் தலைமையில் தலைவர் மாணிக்கம் முன்னிலையில் விழா நடைபெற்றது. இதில் ஸ்ரீ கிருஷ்ணர், ஸ்ரீ அர்ஜுனன், ஸ்ரீ திரௌபதி அம்மன் வீர பாஞ்சாலி அவதாரத்தில் உற்சவ வீதி உலா நடைபெற்றது. மேலும் மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலாவும் வான வேடிக்கைகளும் தெருக்கூத்து மற்றும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் தனி அதிகாரி திருமாவளவன், கோவில் தலைவர் மாணிக்கம் மற்றும் உபயதாரர் வேலு கவுண்டர் மற்றும் ஊர் கிராமவாசிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். வில்லியனூர் ரயில்வே விரிவாக்க திட்ட பணியின் பொழுது பொதுமக்கள் பயன்பாட்டில் இருந்த சாலை துண்டிப்பு, அதிகாரிகளுடன் எதிர்க்கட்சி தலைவர் சிவா பேச்சுவார்த்தை. தென்னக ரயில்வே திருச்சி மண்டலத்திற்கு உட்பட்ட பகுதிகளான
புதுச்சேரி, வில்லியனூர், சின்னபாபு சமுத்திரம், பலவனூர், விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் ரயில்வே பாதை விரிவாக்க பணியும் ரயில்வே துறைக்கு சொந்தமாக உள்ள இடங்களை அளவீடு செய்து மதில் சுவர் அமைக்கும் பணியும் கடந்த 2 மாதங்களாக நடைபெற்று வருகின்றது. இதில் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புதுநகர், புது தெருவில் சுமார் 50 வருடங்களுக்கும் மேலாக மக்கள் பயன்பாட்டில் இருந்து வரும் சாலையை ரயில்வே துறைக்கு சொந்தம் என்று கூறி அளவீடு செய்தது. இதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். பின்னர் இது தொடர்பாக தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் ரயில்வே அதிகாரிகளிடம் மக்கள் பயன்பாட்டில் உள்ள சாலை சுமார் 5 அடி அளவிற்கு விட்டுவிட்டு மதில் சுவர் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்நிலையில் ரயில்வே அதிகாரிகள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இருந்த தார் சாலையை பொக்லைன் இயந்திரம் மூலம் துண்டித்து கான்கிரீட் பில்லர் எழுப்ப அடித்தளமிட்டனர். இது குறித்து தகவல் அறிந்த சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா சம்பந்தப்பட்ட இடத்திற்கு பாதிக்கப்பட்ட மக்களுடன் நேரில் சென்று தென்னக ரயில்வே திருச்சி மண்டல மேலாளர், புதுச்சேரி ரயில்வே மேலாளர் ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்பொழுது 50 ஆண்டிற்கும் மேலாக மக்கள் வசிக்கும் பகுதிக்கு செல்லும் சாலையை துண்டித்திருப்பதும், அவசர காலத்தில் ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்படுத்தி உள்ளதும் கண்டிக்கத்தக்கது. இது மக்களுக்கு இடையூறு இல்லாமல் ரயில்வே நிர்வாகம் மதில் சுவர் அமைக்க வேண்டும் என்றும், பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தினால் போராட்டம் நடத்த வேண்டிய சூழல் ஏற்படும் என்றும் தெரிவித்தார். பின்னர் ரயில்வே அதிகாரிகள் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் மதில் சுவர் அமைப்பதற்கு உறுதியளித்துள்ளனர். அதன் பின்னர் அனைவரும் கலைந்து சென்றனர். இதனால் சுல்தான்பேட்டை பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. வில்லியனூர் லூர்து மாதா ஆலய குளம் பழமை மாறாமல் புதுப்பிக்கும் பணி துவக்கம். எதிர்க்கட்சி தலைவர் சிவா நேரில் ஆய்வு. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் அமைந்துள்ள தூய லூர்து அன்னை ஆலயம் 142 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. தமிழர் பண்பாட்டின்படி ஆலயத்திற்கு முன்பாக குளம் அமைந்திருப்பது இதன் தனி சிறப்பாகும். இத்தகையாக அமைந்துள்ள இந்த மாதா குளத்தின் கரைகள் 1924ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இந்த குளத்தில் புனித நீரை பயன்படுத்தும் பக்தர்கள் கண்ணோய், தோல் வியாதிகள் மற்றும் பலவிதமான நோய்களில் இருந்து குணமாகி வருவதாக ஐதீகம். மேலும் வில்லியனூர் மாதா குளத்தை தொடர்ச்சியாக 9 சனிக்கிழமைகளில் பக்தியோடு சுற்றி வந்து ஜெபிக்கும் பக்தர்களின் வேண்டுதல்கள் நிறைவேறி வருவதாக பக்தர்கள் தரப்பில் கூறப்படுகின்றது. பிரான்ஸ் நாட்டில் உள்ள லூர்து நகரில் பெர்னதேத் என்ற சிறுமிக்கு மாதா காட்சி கொடுத்த மசபியல் என்ற குகையின் அற்புத சுனையில் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் புனித நீர் கொண்டு வரப்பட்டு வில்லியனூர் மாதா குளத்தில் கலக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கதாகும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த மாதா குளம் கடந்த பெஞ்சல் புயல் மழையின் பொழுது மிகுந்த சேதமடைந்து இடிந்து விழுந்தது. இந்த நிலையில் குளத்தை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வருமாறு மாதா கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் பக்தர்கள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்களிடம் கோரிக்கை வைத்தனர். இதனைத் தொடர்ந்து மாதா குளம் புதியதாக கட்டுவதற்காக ஆயத்த பணிகள் துவங்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் மாதா குளத்தை புதியதாக கட்டுவதற்கான திட்ட வரைபடம் தயார் செய்யப்பட்டு இன்று பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் சங்கர், மாதா கோவில் பங்கு தந்தை ஆல்பர்ட் மற்றும் நிர்வாகிகளுடன் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா அவர்கள் குளத்தை நேரில் சென்று ஆய்வு செய்தார். அப்பொழுது குளத்தை பழமை மாறாமல் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் கட்டுமான பணியை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளிடம் அவர் கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் லூர்து மாதா ஆலய பங்கு தந்தை ஆல்பர்ட், ஊர் முக்கியஸ்தர்கள் விஸ்வநாதன், திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் சன் குமரவேல், சந்தான கிருஷ்ணன், கார்த்தி, சண்முகம், பிரதாப், கணேஷ், டொமினிக், லுகாஸ், ரகு, பாஸ்கர், சங்கர், மகேஷ், திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், அவை தலைவர் ஜலால், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாசு, வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள், நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் கிராமங்களுக்கு இடையேயான 6 அணிகள் பங்கேற்கும் ஊசூடு பிரீமியர் லீக் போட்டியின் துவக்க விழா நடைபெற்றது. ஊசூடு தொகுதிக்கு உட்பட்ட கிராமங்களுக்கு இடையேயான கிரிக்கெட் லீக் போட்டி இன்று அகரம் லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரி ஸ்லிம்ஸ் மைதானத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் அகரம் சியோன் சீகல்ஸ், தொண்டமாநத்தம் பெல்கான்ஸ், சேதராப்பட்டு ஈகல்ஸ், பிள்ளையார்குப்பம் சாய்ஜே கிரண் ஸ்கைலாக்ஸ், கூடப்பாக்கம் மோஹித் ஃபீனிக்ஸ், குருமாம்பேட் பெட் கிங்ஃபிஷர் உள்ளிட்ட 6 அணிகள் வீதம் மொத்தம் 90 வீரர்கள் ஏல முறையில் தேர்வு செய்யப்பட்டு ஒவ்வொரு அணியிலும் தலா 15 வீரர்கள் பங்கேற்றனர். இந்த போட்டியினை கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியின் தலைவர் தாமோதரன் துவக்கி வைத்தார். இதில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விளையாட்டு வீரர்களிடையே சிறப்புரையாற்றினார். மேலும் தொழில் அதிபர் மோகித், கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் விளையாட்டு வீரர்களுக்கு வாழ்த்துக்களை கூறினார். இந்த போட்டியை 500க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் கண்டுகளித்தனர். இந்த போட்டிக்கான ஏற்பாடுகளை ஊசூடு பிரீமியர் லீக் சேர்மன் பாரதி செய்திருந்தார். மேலும் இந்த போட்டிகள் அனைத்தும் லீக் சுற்றுகள் அடிப்படையில் நடைபெறும் என்றும் ஒவ்வொரு அணியும் மற்ற அணிகளுடன் 2 முறை மோதும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதில் சிறப்பாக செயல்படும் வீரர்கள் புதுச்சேரி பிரீமியர் லீக் போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் 25வது வெள்ளி விழா ஆண்டை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் பணி ஆணை வழங்கும் விழா நடைபெற்றது. புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் 25ஆம் வெள்ளி விழா ஆண்டை முன்னிட்டு நேற்று மாபெரும் பணி ஆணை வழங்கும் விழா புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. TANFAC மேலாண் இயக்குனர் செந்தில்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் தஷசீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன், செயலாளர் நாராயணசுவாமி, பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முன்னதாக இந்த கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் முனைவர் வெங்கடாச்சலபதி வரவேற்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து வேலை வாய்ப்பு டீன் கைலாசம் கல்லூரியின் வேலை வாய்ப்பு அறிக்கையை சமர்ப்பித்தார். இதில் 2024-25ஆம் கல்வியாண்டு நடைபெற்ற கல்லூரி வளாக நேர்முக காணலில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு டிசிஸ், டெக் மஹேந்திரா, ஹெக்ஸாவேர் சிடிஸ், ஜோஹோ போன்ற 90க்கும் மேற்பட்ட பன்னாட்டு நிறுவனங்கள் வேலை வாய்ப்பு வழங்கியதை பற்றி எடுத்துரைத்தார். மேலும் இந்த நிறுவனங்கள் மாணவர்களுக்கு 35 லட்சம் முதல் 19 லட்சம் வரை சம்பளம் வழங்கியது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியில் தஷசீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் தனசேகரன் பேசுகையில், இந்த கல்லூரியின் கட்டமைப்பு, மாணவர்களுக்கு வழங்கப்படும் பலதரப்பட்ட பயிற்சிகள், பன்னாட்டு நிறுவனங்களின் தொழில்நுட்ப சான்றிதழ்கள் போன்றவையை எடுத்துரைத்தார். மேலும் பொருளாளர் ராஜராஜன் இந்த கல்லூரியின் சிறப்பு பற்றி கூறினார். செயலாளர் நாராயணசுவாமி பேசுகையில், மாணவர்கள் தற்பொழுதைய தொழில்நுட்பத்தின் சூழலுக்கு ஏற்ப தமது தனிப்பட்ட பன்முக மற்றும் குழு ஒருங்கிணைப்பு திறமைகளை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். முதல்வர் ரங்கசாமி பேசிய தலைமை உரையில், இந்த கல்லூரி மாணவர்களுக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து பன்னாட்டு நிறுவனங்களில் மிக சிறந்த வேலை வாய்ப்பை ஏற்பாடு செய்து அவர்களது வாழ்வாதாரத்தை உயர்த்தியது மட்டுமல்லாமல் புதுவை மாநிலத்திற்கும் ஒரு பொருளாதார மேம்பாட்டினை உருவாக்கி கொடுத்துள்ளது என்பதை சுட்டிக்காட்டினார். மணக்குள விநாயகர் கல்வி குழுமம் பொறியியல் கல்லூரியாக துவங்கி தற்பொழுது பல்கலைக்கழகமாக உயரும் நிலையில் உள்ளது. நிச்சயமாக பல்கலைக்கழகமாக வரும். நல்ல கல்வியை கொடுக்கும் கல்வி குழுமமாக இந்த மணக்குள விநாயகர் கல்வி குழுமம் உள்ளது. ஒழுக்கமான மாணவர்களை உருவாக்கி நாட்டிற்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றது. இந்த பொறியியல் கல்லூரிகளில் சேர மாணவர்கள் விரும்புவது இங்கு தொழில்நுட்ப வளர்ச்சி உள்ளதுதான் காரணம்.
புதிய கண்டுபிடிப்புகள் அதிகம் வர வேண்டும். புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கும் எண்ணம் வரும் இடமாக இந்த கல்லூரி உள்ளது. மாணவர்கள் தாங்கள் பணிபுரியும் நிறுவனத்திற்கு உண்மையாக உழைத்தால் முன்னேறலாம். நாம் ஒரு நிறுவனத்தை உருவாக்கி நம்மால் ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்ற நிலைக்கு நீங்கள் முன்வர வேண்டும். LDC, UDC அரசு பணிகளுக்கு பிடெக் படித்தவர்கள் தான் அதிகம் தேர்வாகின்றார்கள். படித்த பாடப்பிரிவு வேறு, ஆனால் பணி வேறு. இருந்தாலும் நீங்கள் புதிய தொழில்களை துவங்க வேண்டும். அதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இதனால் நாட்டின் பெரிய வளர்ச்சியை கொண்டு வர முடியும் என்று பேசினார். தொடர்ந்து சுமார் 900க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பணி ஆணையை வழங்கினார். இந்த விழாவில் கல்லூரியின் அனைத்து டீன்கள், தேர்வுத்துறை கட்டுப்பாட்டாளர்கள், துறை தலைவர்கள் மற்றும் அனைத்து துறை வேலைவாய்ப்பு ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். இவ்விழாவில் கல்லூரியின் அனைத்து டீன்கள், தேர்வுத்துறை கட்டுப்பாட்டாளர்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிறைவாக ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு டீன் முனைவர் வேல் முருகன் நன்றியுரை கூறினார். மதகடிப்பட்டு பகுதியில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி விழாவிற்கு பங்கேற்க வந்த முதலமைச்சர் ரங்கசாமிக்கு என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர். திருபுவனை தொகுதி மதகடிப்பட்டு பகுதியில் இயங்கி வரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் 25ஆம் ஆண்டு பணி ஆணை வழங்கும் விழாவிற்கு பங்கேற்க வந்த புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு திருபுவனை தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகளின் பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி ஆதரவாளர்கள் பலர் பொன்னாடை போர்த்தி பூங்கொத்துக்களை கொடுத்து வரவேற்பளித்தனர். ஆரியாங்குப்பம் சுப்பையா நகர் பகுதியில் உள்ள ஸ்ரீ பாலமுருகன் ஆலய பங்குனி உத்திர விழாவினை முன்னிட்டு நடைபெறும் சுவாமி வீதி உலா நிகழ்ச்சியில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் சுவாமி தரிசனம் செய்தார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சுப்பையா நகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் பங்குனி உத்திர பெருவிழா நேற்று முன்தினம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இந்த ஆலயத்தில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் சுவாமி வீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற்று வருகின்றது. இதில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் இந்த விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் கோவில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. மேலும் இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானத்தை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சுப்பையா நகர் வார்டு கழக செயலாளர் ஜெயக்குமார் ஏற்பாடு செய்த நிலையில் தொகுதி கழக செயலாளர் ராஜா மற்றும் அவை தலைவர் ராஜேந்திரன், தொகுதி துணை செயலாளர் சிவா, எம்ஜிஆர் மன்ற தொகுதி செயலாளர் சரவணன், வார்டு செயலாளர் பாலு, காத்தவராயன் மற்றும் இளைஞர்கள் பரத், வல்லரசு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் நடைபெற்ற விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர்.
திருத்தத்தை உடனே திரும்ப பெற வலியுறுத்தி தமிழக வெற்றி கழகம் சார்பில் கோட்டக்குப்பத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இஸ்லாமிய பெருங்குடி மக்களின் சொத்துக்களை அபகரிக்கும் வகையிலும் இஸ்லாமிய மக்களின் உரிமைகளை பறித்து இஸ்லாமியர் உள்ளிட்ட சிறுபான்மை மக்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்தி வரும் மக்கள் விரோத ஒன்றிய பாசிச பாஜக மோடி அரசு கொண்டு வந்துள்ள வக்பு சட்ட திருத்தத்தை உடனே திரும்ப பெற வலியுறுத்தி விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் GP சுரேஷ் தலைமையில் கோட்டக்குப்பம் நகர செயலர் முகமது கவுஸ் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டம் கோட்டக்குப்பம் தபால் நிலையம் அருகில் நடைபெற்றது. இதில் வானூர் மத்திய ஒன்றியம் GR ராஜா, அபிஷேக் என்கின்ற சதீஷ், பார்த்திபன், விஜய், பாலா, கிளியனூர் ஒன்றியம் முருகையன், மெர்சல் கோபி, ராதா, கண்டமங்கலம் ஒன்றியம் ஸ்டீஃபன் ராஜ், ராஜேஷ், குமரேசன், அசோக் மற்றும் மாவட்ட கழக உறுப்பினர்கள் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியை கோட்டக்குப்பம் நகர அணி வார்டு கிளை கழக நிர்வாகிகள் ஏற்பாடு செய்து கலந்து கொண்டு தனது கண்டனத்தை பதிவு செய்தனர். மீண்டும் முக்கிய நிகழ்வுகள். புதிய கல்வியாண்டு துவங்கியதை முன்னிட்டு மாணவர்களின் சேவகர் வழக்கறிஞர் ஐயப்பன் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்க துவங்கியுள்ளார். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.